பாகற்காய் வந்து ரொம்ப சத்துள்ள காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் சுகரை குறைக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், குழந்தைங்களுக்கு வயிற்றுல புழு இருந்ததுன்னா பாகற்காய் சாப்பிட்டா நல்லது. ஃப்ளாவனாய்ட்ஸ் நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. பட் பாகற்காயை வந்து சில ஃபுட்டோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. அதில் 8 ஃபுட்டு நான் சொல்கிறேன். இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபுட்ஸ், பால், தயிர், யோகட், இது எதுவுமே வந்து பாகற்காயோட சேர்த்து சாப்பிடாதீங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய பட்டை, கிராம்பு, லவங்கம், ஜாதிக்காய், இது எல்லாமே வந்து பாகற்காயோட சேர்க்காதீங்க. 2 சொல்லிட்டேன்னா. 3வதுன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி, மீன், முட்டை, கோழிக்கறி, இந்த மாதிரி இறைச்சி சாமான்களோட இது பாகற்காயை தயவு செய்து சேர்த்து சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஃபுட்ஸ், நம்ம ஃப்ரை பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, சிப்ஸ் அந்த மாதிரி, இது எதுவுமே வந்து பாகற்காயோட சேர்த்து சாப்பிடாதீங்க. அடுத்து அசிடிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம தக்காளி, எலுமிச்சை, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, ஆரஞ்சஸ், இது எதுவுமே வந்து பாகற்காயோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுகரி ட்ரிங்க்ஸு, இது எல்லாமே வந்து பாகற்காயோட சேர்த்து சாப்பிடவே கூடாது. அப்புறம் வந்து காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இதெல்லாமே வந்து பாகற்காயோட சேர்த்து சாப்பிடவே கூடாது. ரொம்ப 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 முக்கியமான ஒன்று நான் கடைசியாக சொல்கிறதா இம்பார்ட்டண்ட், ஹனி, தேன். இந்த தேனை வந்து தயவு செய்து பாகற்காயோட சேர்த்து சாப்பிடாதீங்க.